1 kilometer running without practice for RRB Group D physical preparation. So Group D prepare பண்ற பெரும்பாலும் ஒரு 80% பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிகினரா தான் இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு ஃபிட்னஸுமே இருக்காது, ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது, பெல்லி ஃபேட்லாம் பெருசா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சரி, கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா RRB Group D physical qualification 4 நிமிஷம் 15 செகண்ட். ஸோ அந்த 4 நிமிஷம் 15 செகண்ட்ல இருந்து நாம இப்போ எங்க நிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? 5 நிமிஷம் வந்தது அப்படின்னா 45 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்கும். 6 நிமிஷம் வந்தா 1 நிமிஷம் 45 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு ஒரு கோல் வந்து தெரியும். சரி, அதனால உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது 1 கிலோமீட்டர் டைமிங் இப்போ செக் பண்ணி பாருங்க. டைமிங் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நானும் வந்து 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ண போறேன். உங்களை மாதிரி ஒரு பிகினரா தான். சரிங்களா? ஆல்ரெடி ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல நான் இருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டேஸா ப்ராக்டிஸ் வந்து சரியா வந்து பண்ணல. சரிங்களா? எந்த ஒரு டைமிங் ரன்னும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பீட் செஷனும் பண்ணல. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 1 கிலோமீட்டர் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி வரக்கூடிய நாட்கள்ல குரூப் டி பத்தி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு டைமிங் வந்து எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். என்னோட கோல் பாத்தீங்க அப்படின்னா 4 நிமிஷம். பட் பார்ப்போம். சரிங்களா? என்னதான் நமக்கு டைமிங் போனாலும் 4.5 நிமிஷத்துக்கு மேல வந்து போகாது. பார்க்கலாம் டைமிங் எவ்வளவு வந்தாலும். அடுத்து ஒரு 15ல இருந்து 30 நாள் டைம் எடுத்து ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட் 3 நிமிஷம் 30 செகண்ட் நான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க குரூப் டி பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா 48 செகண்ட் ஆகுது. இதை மெயின்டைன் பண்ணோம்னா 4ல முடிச்சிடலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 200 மீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறது 400க்கு அப்புறம் தான். 200 மீட்டரு எல்லாராலையும் ஓட முடியும். Two 26. That's 400 meters. Breathing தான் ஹெவியா இருக்கு. லெக் மூவ்மெண்ட் குறையுது, பிரீத்திங்கும் ஹெவியா இருக்கு. ஓகே, லாஸ்ட் 200 மீட்டர் 3:16 4:10 கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
353. Four. Okay, super. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 4 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய 1 கிலோமீட்டர் பெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 42 செகண்டு. ஓகே, அந்த அளவு பெஸ்ட் டைமிங் நான் பண்ணியிருந்தேன். போன குரூப் டி, அதாவது 2023 ஜனவரி 19ஆம் தேதி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆன ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 4 o'clock என்னோட ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். சரிங்களா, எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ. சரிங்களா, அதாவது 1 கிலோமீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் 15 செகண்டு. சாண்ட் பேக்கு 100 மீட்டர் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணோம், 35 kg சாண்ட் பேக்கா 2 நிமிஷம் டைமிங். சரியா, 2 ஃபிசிக்கல்லையும் ஒரே டைமிங்கில் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணேன். சரிங்களா, அதாவது சாண்ட் பேக்கை டைமிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு 35 kg சாண்ட் பேக். பட் அந்த சாண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 40 kg. ஓகேவா, அதை நான் ஸ்டாப்பாக 100 மீட்டர் போய் அடுத்த அப்படியே 1 கிலோமீட்டர் ரன்னிங். சரிங்களா, ஸோ ரெண்டையும் சேர்த்து 4 நிமிஷம் 22 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். எப்படி 53 செகண்ட் சாண்ட் பேக்கு, 3 நிமிஷம் 29 செகண்ட் 1 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தேன். சரிங்களா, ஸோ அந்த அளவு ஃபிட்னஸில் இருந்தேன்னா இன்னைக்கு 4 நிமிஷம் 4 செகண்ட் ஓட கஷ்டப்படுறேன். சரிங்களா, உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்போ டெஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ கூட உங்களுக்கு ப்ரீத்திங் வந்து தெரியும். சரிங்களா, ஸோ ஒரு காலத்தில் இந்த 1 கிலோமீட்டர் டைமிங் 3:45 வச்சு 10 செட்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறேன். சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸாக ப்ராக்டிஸ் வந்து ஸ்பீட் செஷன் எதுவுமே நான் பண்ணலை. சரிங்களா, கடைசி இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட் SSGDக்கு 5 கிலோமீட்டர் பேசிக்கிட்டு நான் ஓடிருப்பேன். 5 கிலோமீட்டர் பேசிக்கிட்டு ஓடிருப்பேன். சரிங்களா, அதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து 1 கிலோமீட்டர் வந்து என்னோட ரன்னிங் வந்து சொல்கிறேன். சரிங்களா, டிப்ஸ் நிறையா கொடுத்துட்டே இருப்பேன், ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தான் ரன் பண்ணுறேன். ஓகேவா, என்ன காரணம் அப்படின்னா ஆன்லைனில் டெய்லி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் SSGDக்கு மேரத்தான் ட்ரைனிங், குரூப் டி ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்மளுடைய கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ எப்படி பிரதர் 4 நிமிஷம் 4 செகண்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க? சரிங்களா, நான் வந்து ஸ்பீட் செஷனு, டைமிங் ரன்னு நான் இந்த மாதிரி பண்ணலனாலும் டெய்லி வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். 1 மணி நேரம் வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் கொடுப்பேன். வீக்லி ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த குரூப் டிக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு February 23. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு 20 days பிஃபோர், அதாவது February 4 ஒரு ஸ்பீட் செஷன் வந்து பண்ணி பார்த்தேன். சரிங்களா, 400 மீட்டர் ஒரு 5 செட் ஓடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ஜாக் பண்ணிட்டு 400 மீட்டர் 5 செட் ஓடி பார்த்தேன். அதுதான் என்னோட ஸ்பீட் ட்ரைனிங். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டைமிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஜூலையில் ஒரு 1600 மீட்டர் ஓடிப்பேன். அப்போ நான் 4 பேஸில் ஓடுது. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் நான் வந்து ஓடி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ என்னதான் ப்ராக்டிஸ் அப்பப்போ இல்லைனாலும் ஃபிட்னஸ் கிளாஸஸ் ப்ளஸ் என்னோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது மூலம் ஒரு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி நான் 4:4 வந்து ஓடிட்டேன். சரிங்களா, ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், இல்லை கிரிக்கெட் ஏதாவது ஒரு கேம்ஸில் வந்து இருக்கலாம். சரிங்களா, ஆனால் நீங்கள் குரூப் டின்னு வரும்போது உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் பண்ணதில் ஒரு 30+ மேலே தான் இருப்பாங்க. பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஒர்க் போயிட்டு இருப்பீங்க, உங்களால் சரியாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. சரிங்களா, சரி, குரூப் டி நீங்கள் இறங்கும்போது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் 4:4 பண்ணிட்டேன். ஆனால் அடுத்து ஒரு 15 to 30 நாள் டைம் எடுத்து ஒரு 3:40 3:30க்கு நான் வந்து எய்ம் பண்ணுவேன். சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த 3:40 ஓடக்கூடிய வீடியோ, 3:30 ஓடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டைமிங் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு 7 நிமிஷம் வந்தால் கூட பரவாயில்ல, 2 நிமிஷம் 45 செகண்ட் குறைக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இருக்கக்கூடிய இந்த 40 to 60 டேஸில் அந்த 2 நிமிஷம் நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோல் தெரியும். அதை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுடைய 1 கிலோமீட்டர் பெஸ்ட் டைமிங்கை எனக்கு வந்து சொல்லுங்கள். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் குரூப் டி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். சரிங்களா, அதுவும் உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, சார் சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி பற்றி, சாண்ட் பேக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்லோட் பண்ணிப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி அவங்க போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் மேரத்தான் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு நாளும் உங்களை மானிட்டர் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளான் கொடுக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரைனிங் போட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா
ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண வைக்கிறேன். லாஸ்ட் குரூப் டே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் கோல்ஸ் வந்து அச்சீவ் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ரன்னிங் ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.